எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குந்தனை சுற்றி சர்தோசி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்லீவில் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். பார்டரும் வந்து போட்டு வச்சாச்சு. ஒரு லைன் சுகர் பீட்ஸு, நெக்ஸ்ட்டு 3mm பீட்ஸு, நெக்ஸ்ட்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸு. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு திலகம் ஸ்டோனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டோன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஈவனாக ஃபேப்ரிக் க்ளூவை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டோனை வந்து இப்போ அது மேலே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது ஸ்டிக் பண்ணும்போது நம்ம இதை சுற்றி ஒர்க்கில் என்ன பண்ண போகிறோம்னா, ஜர்தோசியில் ஒரு லைன் அவுட்லைன் கொடுக்க போகிறோம் இந்த குந்தனை சுற்றி. அதுக்கான கேப் அந்த பார்டர்லேருந்து அந்த திலகம் பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு இடையில அந்த ஒரு ஜர்தோசி ஒரு லைன் வரத்துக்கான கேப்பு விட்டுட்டு தான் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஒரு லைன் வந்து பீட்ஸில் ஒர்க் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கும் வந்து நம்ம அந்த குந்தனை சுற்றி ஜர்தோசி வருது இல்லையா, அதுக்கான இடத்த விட்டுட்டு நமக்கு பார்த்தாலே தெரியும், ஐசைட்லேயே தெரியும் இவ்வளோ கேப் இருந்தால் போதும்ன்ட்டு. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து பீட்ஸை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் பீட்ஸில் வந்து பாருங்கள் 3mm சுகர் பீட்ஸு, அடுத்தது 3mm பீட்ஸு சுகர் பீட்ஸு. ஃபஸ்ட்டு ஒரு 3mm சுகர் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி 3mm பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து ஒரு திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லாக இந்த பார்டர் ஃபுல்லாக கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்ம எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி திலகம் ஸ்டோன் கம்மு வந்து நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கீழே பார்டர்லேயும் அந்த ஜர்தோசிக்கான இடத்த விடணும். இந்த பீட்ஸ்க்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கான இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த பார்டருக்கான மெத்தட். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம க்ளூ போட்டிருக்கோம் இல்லையா, அந்த க்ளூ நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அவுட்லைன் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அது அவுட்லைனுக்கு ட்ரை ஆகிறதுக்கும் விட்டுட்டு அதுக்கான டைமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஜர்தோசியை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த குந்தனை சுற்றி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவுட்லைன் மாதிரி ஜர்தோசியில் கொடுக்க போகிறோம். குந்தனை சுற்றி ஜர்தோசியில் கொடுக்க போகிறோம். ஜர்தோசியில் இது டூலிப் நீடில் அப்படிங்கிறதுனால எல்லா ஜர்தோசியும் இந்த சைஸுக்கு ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே அயன் நீடில் யூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து நம்ம கண்டினியூஸ் ஸ்டிச் தானே போட போகிறோம். ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, 90 டிகிரியில் வந்து பஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ 90 டிகிரியில் பஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி பேக்வேர்டில் நம்ம ஒரு சாய்ச்சிட்டு ரொட்டேட் பண்ணி எடுத்தோன்னா அழகாக வந்து த்ரெட் சிக்காமல் வந்துடும். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப பிகினர்ஸ் கஷ்டப்படுறதே வந்து இந்த ஜாதியில் வந்து உள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளில த்ரெட் எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அது ஈஸியாக வரத்துக்கு என்ன மெத்தட் அப்படின்னா, நல்லா பாருங்கள். இப்போ இதை பாதியில் வச்சு ஒரு ஸ்டிச்சு 90 டிகிரியில் குத்துறோம் அப்படின்னா லைட்டாக இப்படி சாய்ச்சிட்டு ரொட்டேட் பண்ணி இப்படி எடுக்கிறோம். அவ்வளோதான். ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், ஈஸியாக ஒரு இடையில வந்து த்ரெட்டு சிக்கவே சிக்காது. லோட் பண்ணிக்கிறேன், இப்படி கொஞ்சம் சாய்ச்சிட்டு எடுத்தோன்னா அழகாக வந்து அந்த இடத்துல நமக்கு கேப் ஃபார்ம் ஆகிட்டு ஈஸியாக பஞ்ச் பண்ணி எடுத்த உடனே வந்துடும். இதுதான் வந்து ஜர்தோசி கொஞ்சம் சிக்காமல் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு வழி. நல்லா பார்த்துங்கன்னு ஒரு டைம் சொல்கிறேன். இது பஞ்ச் பண்ணும்போது லைட்டாக சாய்ச்சிக்கிறோம், பேக்வேர்டில் சாய்ச்சிட்டு எடுத்தோன்னா அழகாக வந்துடும், இடையில சிக்கவே சிக்காது. அவ்வளோதான். ஸ்லீவ் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பேக் நெக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து பேக் நெக்கு. நம்ம ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் பண்ணியிருக்க இந்த ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். டவுட்ஸ் எதுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.